எங்களுக்கு இன்றைக்கி சீம்பால் கிடச்சிருக்குது. இது வந்து 1 லிட்டருக்கு அதிகமாகவே இருக்குது. இதில் நாங்கள் வந்து 3 விதமாக செய்து பார்க்க போகிறோம். ஏலக்காய், சர்க்கரை. என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இட்லி குண்டானில் இட்லி வேக வைக்கிறப்பல தண்ணி ஊற்றிட்டேன். இதில் ஃப்ளாட்டாக இடியாப்பம் ஊற்றுற அந்த தட்டை வச்சாச்சு. ஒரு ஃப்ளாட்டான கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான ஏலக்காய் பவுடர், அதே போல் சும்மா பேருக்கு கொஞ்சமாக சுக்கு பவுடர், அதே போல் சர்க்கரை ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுக்க. ஃபஸ்ட்டு போட்டது வந்து மிளகு பவுடர், சாரி அது ஏலக்காய் பவுடர் சொல்லிட்டேன், அது மிளகுத்தூள். அதுக்கப்புறமா இப்போ சர்க்கரை ஏலக்காவும் அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டு கலந்துக்க வேண்டியதுதான். இது ஒரு நல்லா அந்த இங்கே இந்த பவுடர் நிற்காத அளவுக்கு கலந்துட்டு இட்லி பார்க்கும்போது தெரியுதா எவ்வளோ திக்னஸாக இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாட்டில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கரண்ட் அடுப்பில் செய்ய முடியுமோ அதெல்லாம் கரண்ட் அடுப்பில் செய்கிறது. 2 வாட்டி சிலிண்டருக்கு புக் பண்ணியாச்சு. நமக்கு வந்து சேரலை. 35 நாள் 25 நாள் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ இது வச்சாச்சு. இதுக்கு ஒரு மூடி போட்டு குக்கரோட மூடியை போட்ட வேண்டியதுதான். இது மேலே எந்த ஆவி தண்ணியும் படக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் மூடி. மேலே குக்கர் மூடி. இது ஒரு 2 நிமிஷம் இட்லி வேகிறப்பல வந்துச்சுன்னா சூப்பராக கடும் பால் சீம்பாலை வந்து கடும் பாலாக்கி சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக வந்திருக்கு. குத்தி பார்க்கலாமா? கவுத்துட்டேன், தட்டிட்டேன். பிளேட்டில் ஊற்றிருக்கு. நம்மளுக்கு வரமாட்டேங்குது, எதுக்கும் மசிய மாட்டேங்குது. கட் பண்ணிட்டேன். எப்படி தூக்குறதுன்னு தெரியல. இனிப்பு லைட்டாக போட்டிருக்கறதுனால லைட்டாக தான் இருக்குது. இப்படி எடுத்தால் வருது. இதை கட் பண்ணிவிட்டு லைட்டாக உள்ளே வச்சு இப்படி தூக்கும்போது வச்சுக்கிட்டது ஓரளவுக்கு அடியில் ஒட்டிக்குது. இப்போ எடுத்து பார்ப்போம். அதான் நமக்கு சூப்பரான கடும் பால் வந்துடுச்சு. நல்லா ஹார்டாக தான் இருக்குது, சாஃப்டாலாம் இல்லை. ஓகே, இதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான்.